வணக்கம். திண்ணைக்கு வந்த எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு திண்ணையில நாம உடனடியா செய்யக்கூடிய ஒரு சிறுதானிய அடை செய்முறை பார்க்க போறோம். காய்கறிகள் சேர்த்து தயாரிக்கக்கூடிய இந்த அடைய நாம 15லிருந்து 20 நிமிஷத்துக்குள்ள தாராளமா பண்ணிடலாம். இந்த அடை தவிர நம்ம சேனல்ல நிறைய சிறுதானிய செய்முறைகள் இருக்கு. அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம். இப்போ இந்த அடை பண்றதுக்கு நான் வந்து ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு முட்டைக்கோஸ், சின்ன துண்டு கேரட் எடுத்திருக்கேன். கூடவே இந்த அளவுக்கு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அதையும் சின்ன சின்ன துண்டுகளா நம்ம நறுக்கி நம்ம இந்த அடை மாவுல சேர்க்க போறோம். இப்போ அடுத்ததா நம்ம அடைக்கு தேவையான மாவு தயார் பண்ணிடலாம். இப்போ நான் 1 கப் அளவுக்கு கம்பு மாவு எடுக்கிறேன். அந்த கம்பு மாவோட 1/2 கப்போட கொஞ்சம் குறைவா கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. இப்போ இந்த மாவு வகைகளோட நாம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கேரட்டு, முட்டைக்கோஸ் இதெல்லாம் சேர்த்துக்க போறோம். எல்லாத்தையுமே நம்ம பொடியா நறுக்கி வச்சிருக்கோம். எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்க போறோம். விருப்பப்பட்டா நீங்க இதோட கருவேப்பிலை கூட கொஞ்சம் நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவு காய்கறி கலவையோட நான் வந்து 1.25 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து கலந்துக்க போறேன். அதாவது முதல்ல 1 கப் சேர்த்திருக்கேன். அது கெட்டியா இருக்கிறதால இன்னும் ஒரு 1/4 கப் சேர்த்து நான் இதை கலந்துக்கிறேன். இது அடை மாவுங்கிறதால நமக்கு வழக்கமா தோசை மாவோட கொஞ்சம் கெட்டியா இருக்கணும். இப்போ இந்த தண்ணியை சேர்த்து இப்போ நம்ம தேவையான பதத்துக்கு நல்லா கலந்துக்க போறோம். இப்போ மாவு வந்து சரியான பக்குவத்துல இருக்கு. சரியான பதத்துல மாவு கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உப்பு, காரம் சரியான அளவுல சேர்த்துக்க போறோம் அந்த அடைக்கு. இப்போ நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வத்தல் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்க்கிறேன். விருப்பப்பட்டா ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் கூட நீங்க இதுல சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ அடுத்ததா இந்த அடை மாவுக்கு தேவையான உப்பு, அதாவது 1/2 டீஸ்பூன் உப்பு இந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு நாம இப்போ இந்த கம்பு மாவு அடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மாவை நம்ம ஊற விட வேண்டிய அவசியம் இல்லை. உடனடியா நம்ம இதை அடை பண்ண போறோம். வழக்கமா அடைக்கு வந்து நல்லெண்ணெய் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நானும் நல்லெண்ணெய் சேர்த்து தான் இந்த அடை பண்ண போறேன். இப்போ வந்து கல் நல்லா சூடான பிறகு நாம தேவையான அளவுக்கு அடை மாவை சேர்த்து அதை நம்ம சின்ன அடைகளாவோ இல்லை பெரிய அடையாவோ நம்ம சுட்டு எடுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இந்த அடையை வந்து நாம கொஞ்ச நேரம் மூடி வைக்க போறோம். அதாவது ஒரு நிமிஷம் நம்ம மூடி வச்சு வேக விட்டா போதும். மூடி வைக்கும்போது அதுல நம்ம சேர்த்துருக்கிற காய்கறிகள்லாம் நல்லா வேகும். இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறம் அதை வந்து நம்ம திருப்பி விட்டு அடுத்த புறமும் நல்லா பொன்னிறமா செவக்க விட்டு நம்ம எடுத்தோம்னா இந்த அடை ரொம்ப அருமையா தயாராயிடும். இந்த அடையில நாம மாவு எந்த அளவு எடுத்திருக்கோமோ அதே அளவுக்கு கிட்டத்தட்ட காய்கறிகளும் சேர்த்திருக்கோம். அதனால இது ரொம்பவே ஹெல்தியானது. நிறைய நார்ச்சத்து, நிறைய புரோட்டீன் உள்ளது. இங்க பெரியவங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு ஏற்றது இந்த அடை. இதை நீங்களும் செஞ்சு பாருங்க. இது ரொம்ப சுலபமான செய்முறை. இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோட அடுத்து ஒரு பதிவுல சந்திக்கலாம். நன்றி.